சத்தமாக சொல்லுங்க சார். இப்போ வந்து டூ வீலர் இருக்குன்னா அதில் ரெண்டு பக்கம் நம்பர் பிளேட் இருக்குங்களா சார்? அதில் முன்பக்கம் உள்ள நம்பர் பிளேட் நல்லா இருக்கு. ஆனால் பின்பக்கம் உள்ள நம்பர் பிளேட் கொஞ்சம் டேமேஜாக இருக்கு. அதில் உள்ள நம்பர் தெரியலன்னா அந்த வண்டியை போலீஸ் பிடிச்சாங்கன்னா அதுக்கு எந்த மாதிரியான தண்டனை கிடைக்கும்? எந்த மாதிரியான ஃபைன் எதுவும் போடுவாங்களா சார்? இப்போ வண்டிக்கு டூ வீலருக்கு உங்களுக்கு நம்பர் எழுதணும்னா அதுக்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு. சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா 880-55 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பாஸ்ன்னு போடுறாங்க. 80B மாதிரியும் அது 0 ரைட் அது ஓ மாதிரியும் அந்த 5 எஸ் மாதிரி போட்டு பாஸ் அந்த மாதிரி போடக்கூடாது. அதெல்லாம் அஃபென்ஸு. அது வண்டியை சூஸ் பண்ணே சொல்கிறேன். வண்டியை சூஸ் பண்ணி ஸ்டேஷனில் போட சொல்கிறேன். அதுக்கு நம்ம ரெக்கார்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தண்டனைகள் இருக்குது. தண்டனைகள் கடுமையான தண்டனைகள் தான். இப்போ சட்டத்தில் மாற்றிட்டாங்க. ஆரம்பத்தில் 500 ரூபா 100 ரூபான்னு இருந்துச்சு. இப்போ அப்புறம் 10,000 ரூபா இப்படி தான். சாதாரணமாக நார்மலாக எழுதி 1000 ரூபா தான் குறைஞ்சது ஃபைன். அது கீழே கிடையாது. கடுமையான ஒரு தான். சரிங்களாமா? அந்த மாதிரி செய்யக்கூடாது. நம்பர் பிளேட்டை தெளிவாக இருக்கணும். நம்பர் பிளேட்டில் அந்த பேர் எழுதுறது சில சமயம் அந்த அவங்களோட ஜாதிகளை பற்றிலாம் எழுதுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ரூல்ஸ் பிரகாரம் நம்பர் பிளேட்டில் அந்த அளவில் கரெக்டாக எழுதணும். சில ஆளுக்கு தமிழ் எழுதுவாங்க, அது யாருக்கும் புரியாது. தமிழில் இருக்காங்களா 1 2 3 தானா 1 அந்த மாதிரி நம்பர் போட்டால் யாருக்கும் தெரியும்? அதனால் என்ன எப்படி போடுறாங்களோ அது மாதிரி ரூல்ஸ் பிரகாரம் ஆர்டிஓ ஆஃபீஸர் என்ன சொல்கிறாங்களோ அது மாதிரி போட்டுட்டோம்னா எந்த இஷ்யூவும் கிடையாது. நம்பர் இந்த மாதிரி போடுறவன் நம்பர் இல்லாமல் வரவனா எதுக்காக வருவான்? குற்றம் செயல் ஈடுபடாததால் தான் வருவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்பர் பிளேட்டு கரெக்டாக போட்டு வந்தாங்கன்னா அவன் நல்ல சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஆளுநர் தெரிஞ்சுக்கணும். நம்பரே இல்லாமல் வர்றவன் இந்த மாதிரி நம்பர் பிளேட் சரியாக இல்லாமல் வர்றவனா குற்றம் செயலில் ஈடுபடுறது தான் வருவேன். அந்த மாதிரி அதனால் அதை செய்யக்கூடாது. கரெக்டாக அந்த மாதிரி பண்ணுங்க. குற்றச்செயலில் ஈடுபடுற பெரும்பாலும் நாங்கள் என்னுடைய சர்வீஸில் நான் பார்த்துட்டேன். ஒரு மர்டர் கேஸ் ஒரு கொலை நடந்துன்னு வச்சுக்கோங்க. அது கொலை நடந்துன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அந்த கொலைகாரன் ஒரு 100% போதையில் தான் இருக்கான். போதையில் தான் அதை பண்ணுவான். புருஷனே கொண்டாட்டியை கள்ளத்தூக்கி போட்டு கொடுக்குறது இதெல்லாம் பார்த்தா போதை. கண்டிப்பாக போதையை யூஸ் பண்ணியிருப்பான். யூஸ் பண்ணால் அவன் செய்யவே முடியாது. குற்றச்செயலுக்கு மிகவும் குற்றச்செயலுக்கு துணையாக இருக்கும்போது இந்த போதை தான். போதை இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நம்ம சிவகங்கை மாவட்டம் தான் மர்டரில் நம்பர் 1 தெரியுமா உங்களுக்கு? சிவகங்கை மாவட்டம் தான் தமிழ்நாட்டில். ஆனால் இப்போ குறைச்சிட்டோம். நாங்கள் பேசிக்காக எப்படி குறைச்சோம்?